நீங்க என்ன கிழமை? நேத்து என்ன கிழமை? தெரியாம தான் கேக்குறேன். எல்லா நாளுமே நமக்கு வெள்ளிக்கிழமை தான். நேத்து கிழமை தெரிஞ்சுட்டா இன்னைக்கு கிழமை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எல்லா நாளுமே வெள்ளிக்கிழமை தான். இன்னைக்கு தினக்காவல் போகணும். நீங்க வரீங்களா? வர்றோம். வரணும். 4 பேர் வர்றோம். எதுக்கு வர்றீங்க? எதுக்கு வர்றீங்க? நீங்க வந்தா தான் அந்த இடத்துக்கே கலகலப்பு உண்டு. அதுக்குதான். செப்போமா? செவந்தி பூ மலரட்டு தேடி வந்தா ஜடிச்சிட்டு செவந்தி பூ மலரட்டு தேடி வந்தா ஜடிச்சிட்டு கரமா விளையிட்டு பெருபுரே விளக்கட்டு கரபோய் மாமன் பாது கரபோய் மாமன் பாது
பல்லு குத்துது. என்னப்பு எல்லாம் நல்லா இருக்கல. என்ன அப்படி படுத்துட்டீங்க? என்ன பள்ளி அறையில் அப்படியே படுத்திருந்த மாதிரி படுத்துட்டீங்கள? சொக்கலை வரத்தையும் செய்ய சொல்லிடி. நல்லா இருக்கீங்களா? சொல்லிடி. என்ன மரியாதை கெட்டு போகும்டா சரப்போத்த குடிக்கி. எப்ப நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆத்தாடி ஆத்தா எங்க எங்காலு கூட இருக்காங்களா? என்ன பாதி பேரை காணா? என்ன சுப்பிரமணியம் என்ன பெண்ணா பிறப்பதற்கு பெரும்பாய்க்கும் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வர்ற சிரமம் எனக்கு தான் தெரியும். அரை மணி நேரத்துக்கே இந்த பாடு வர்றமே. ஆயுஷு பூரா என்னை பார்த்தா தாய்மார்கள் என்ன பாடுபடுவாங்க. சண்டாட்டிங்க உப்பு பத்தலினாலும் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க, சோறு குழஞ்சாலும் அடிக்கிறாங்க. அவ்வளவையும் பொறுத்து உங்க இளவுக்கு நாங்க படுற வாடு அப்புறம் உங்களுக்கு தான் அப்புறம் ஊருக்கு வர முடியும். எப்ப பெண்ணா பிறந்தது பெரிய விஷயம் கிடையாது. பெண்ணா பிறந்தா என்ன நடக்கணும்னு தெரியுமில? சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா அம்மா துணையோடு கல்வி சாலைக்கு போகணும். கல்வி சாலையில் போய் கல்வியை பெறும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே இருந்தோம்னா நல்லா இருக்குமா? அதுக்கு அடுத்து பெரிய ஒண்ணு ஆகலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஆமா, பெரிய ஒண்ணு ஆயிட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பெரிய ஒண்ணு ஆன உடனே அப்படியே இருந்தா ஊர்ல ஒத்துக்குருவாங்களா? சொல்லுவாங்க, இந்த வாரு சும்மாவே திரு அடங்காவே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்ப கல்யாணம் ஆகணும். கல்யாணம் மட்டும் ஆனா போதுமா? எப்படி ஆகும்? கல்யாணம் ஆனா ஒரு குழந்தை. ஏன்னா இந்த உலகத்துல மலப்பெரும் பிள்ளப்பெரும் மகாதேவனுக்கு தெரியும் சொன்னாங்க. கண்டிப்பா. ஆனா இந்த கருவறையிலிருந்து கல்லறை வரையிலும் மனுஷங்கிட்ட சில்லறை இருந்தாத்தையும் மரியாதை. ஆமா ஆமா ஆமா. கண்டாளைங்க சில்லறதே இல்ல சீரழிஞ்ச தள்ளியாவது படுக்கிறாங்களா? அவன் அடுத்த லோடு ஒண்ணு ரெடி பண்ணித்தான் படுக்கிறான் நம்மால. அதையும் சும்மா விட மாட்டாங்க. அப்போ இவ்வளவு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேனே, ஏங்கத பெருங்கதப்பு கதைக்கிறா. ஏன்னா நானும் பெண்ணா பிறந்தேன், கல்வி சாலைக்கு சென்றேன், எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு கல்யாணம் மட்டும் இன்னும் ஆகலப்பு. எத்தனாவது கல்யாணம்? எது எந்த கல்யாணம்? அப்படியே முதல் கல்யாணம் ஆயிருச்சு. சரி, ரெண்டாவது கல்யாணம் இன்னும் ஆகல. ரெண்டாவது கல்யாணம் ஆகலையா? ஆமாப்ப முதல்ல காது குத்து கல்யாணம் ஆயிருச்சு. சரி, அப்புறம் இன்னொரு குத்து குத்துற கல்யாணம் ஆகல. அது என்ன வாயை கிளம்ப கூடாது, சும்மா சொல்லு போ. ஏப்ப நானும் வயசுக்கு வந்து 15 வருஷம் ஆயுது. வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வந்தாலே சீக்கு தானையா? நீ எதை சொன்னாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். இப்ப ஆம்பளை கல்யாணம் பண்ணும் போது சொல்லுவாங்க, ஐயரு மணவரையில் உட்காரும் போது நேரம் போக போது மாப்பிள்ளைய கூட்டியாங்கன்னு சொல்லுவாரு. அன்னைக்கோட அவனுக்கு நேரம் போயிருச்சு. அதுக்கப்புறம் தலையை கீழே போட்டுக்கிட்டே கிடக்கணும். அப்ப நேரம் நல்லா இருக்கு கூட்டியாங்க எந்த ஐயராவது சொல்ல கிடையாது. நேரம் போக போகுது மாப்பிள்ளைய கூட்டியாங்க, நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றோமா? சொல்ல மாட்டோம். கிடையாது. நேரம் போக போகுதுன்னு சொல்லுவாங்க, நேரம் போயிடும். அதே மாதிரி நானும் வயசுக்கு வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. சரி, பொண்ணு வாக்கெல்லாம் வர்றாங்க, பாக்குறாங்க, பார்த்த உடனே மனுஷன் ஓட்டம் எடுத்துறாங்க. ஏன் அப்படி? என்ன வென்றது? ஏன் உயரத்துக்கு எவன் செய்வேன்? அதானே, என்ன சாரம் போட்டா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உயரமாடி இதுக்கு தேவை இல்லப்ப. நீங்க சொன்னது மாதிரி பெரிய மலைய சிறிய உளிதான் துடிக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அந்த உளிய அடிக்கிறவன் கட்டிக்காரன் இருந்தா உளி துளைக்கும். ஆமா, போச்ச பேட்ட உளிய கொடுத்தா அப்படி அதை வந்து அப்படி பேர் வெட்டிக்கிட்டா இருப்பேன். அதானே, அடிக்கிறவன் வலுவா அடிக்கணும்ல. ஆமா, அதே மாதிரி என்னைய கட்டிட்டு போறவன் என்னையோட பெரிய ஆளா இருக்கணும்ல. கண்டிப்பா. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, தாரத்துக்கு மிஞ்சின கணவனா இருக்கணும். ஒரு இன்ச்சியாவது ஆம்பளை வந்து உயரமா இருக்கணும். அப்பதானே அந்த குடும்பத்துக்கு அழகு. அப்ப போன மாசம் முன்வாக்கு வந்தாங்க. சரி, வந்த உடனே 40 லாரி. எதுக்கு? என்ன எலெக்ஷன் கோட்டா எடுத்துறாங்க இல்ல? பொண்ணு வாக்க வந்தாங்க. வந்த உடனே 40 லாரி நிறைய வந்து எல்லாரும் சாப்பிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. சரி, மாப்பிள்ள மட்டும் என்னைய பாக்கணும் ஒத்த. ஏன் ஒரு கால் நொண்டியோ இல்ல? பிடிவாதமா நிக்கிறார். பிடிவாதமா நிக்கிறார். ஆமா, பார்த்த உடனே எங்க அம்மா சொன்னாங்க, அடியே மாப்பிள்ள உன்னைய பாக்கணும் ஒத்த கால நிக்கிறேன். சரி, உன்னைய முழுசா பார்த்தானா எவனும் கட்டிக்கிற மாட்டாங்க, அரையும் குறையுமா முகத்தை காமின்னு சொல்ல. சரி, சக்காலத்தி 15 வருஷமா சும்மா கிடந்தவன் அப்படின்னு ஒரு கதவை அடைச்சு ஒரு கதவை தொலைந்து காப்பி டம்ளர் கையில எடுத்து படக்குன்னு அப்படின்னு மண்டையத்தையும் காமிச்சேன். படுத்த வாயை சுற்றி எடுத்தாண்டி ஓட்டம்னு ஒரே ஓட்டம். ஏன் ஓடுறேன்? பொம்பளைக்கு மண்டையே எத்த தண்டியில இருந்தா ஆளு எத்த தண்டி இருப்பாளோ அப்படின்ட்டு இவளை கட்டி என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் ஓடி போயிட்டான். அவன் ஓடணும்னு எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. சரி, ஏன்னா தலைமுக தட்டுக்கட்டு போய் வீட்டுல இருந்தா குடும்பத்துக்கு ஆகாது. ஆமா, எப்படியாவது எங்கிட்டாவது தள்ளி விட்டுறணுமே அப்படின்னு அப்படி இப்படி சொல்லி விட்டாங்க. சொல்லி விட்டு உடனே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ள வந்துட்டாங்க. சரி, மாப்பிள்ள வந்தோடனே எங்க அம்மா சொன்னாங்க, அடியா மாப்பிள்ள வந்துட்டாங்க, நீ அன்னைக்கு மாதிரி மண்டைய கட்டியே காமிச்சிடாத அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா இனிமே காமிக்கல அப்படின்னு மாப்பிள்ள என்னைய பாக்கணும் இப்படி பாக்குறேன்.
ஓ சரி. பார்த்த உடனே நான் என்ன பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க? லவக்கு அன்னைக்கு மண்டையை காமிச்சிட்டேன், ஓடி போயிட்டேன். ஆமா அப்படின்னு லவக்கு அப்படின்னு வச்சேன். அடுத்த வாயை சுருட்டி எடுத்தாண்டி ஓட்டம்னு அந்த ஆள் ஓடி போயிட்டான். ஓடும்போது ஊர்ல இருந்த பெரியவர் கேட்டிருக்காங்க, எப்போ நீங்க தானே குருவமாமாக தொப்புளிய பொண்ணுவாக்க வந்தீங்க, என்ன அவ்வளவு வேகமா போறீங்களே என்னன்னு கேட்க. சரி. அதுக்கு அந்த ஆள் சொல்றானா, அத்தாடி அந்த பொம்பளை இருக்க சீருக்கு உட்காந்து பேண்டாண்டா நான்ற இலவட்டம் ஓடி தாண்ட முடியாது இருக்கு. யானையை கட்டி கூட தீனி ஓட்டலாம், இவளை கட்டி எந்த சோழியும் பார்க்க முடியாது அப்படின்னு அவனும் போயிட்டான். அப்புறம் எங்க அப்பா அம்மா யோசனை பண்ணாங்க, நம்பிராசி வீட்டுல 7 பேர் இருக்காங்களாம். அதனால அவங்க வீட்டுல வீட்டு வேலைக்கு போ, கழுவ வைக்க, எடுக்க கொடுக்க வாங்க வைக்க நல்லா இருக்கும் அப்படின்னு போச்சோனாங்க. சரி சரின்னு இங்க வந்தா நம்பிராசி சொல்றாரு, என்னைய கவட்டுக்குள்ள போக சொல்லி. கவட்டுக்குள்ளையா? அது என்னடி இது? என்ன காட்டுக்குள்ள போக சொல்லிட்டா? காட்டுக்குள்ள? அப்படி நான் கேட்டேன், நான் மட்டுமா போகணும்னேன். வள்ளியம்மா, தோழி பிள்ளை, நீ 3 பேரும் சேர்ந்து சென்னைக்கு போங்கண்டாரு. சென்னைக்கா? ஐயோ தென்னைக்கு போய் சொன்னாரு. வித்தியாசமா பேசுற. அப்ப இப்ப சென்னைன்னு ஒண்ணு நீங்க ஒண்ணும் சங்கடப்படக்கூடாது. ஆமா 50 ஆம்பளை இருந்தா கூட சென்னை ஆக முடியாது. 4 உம்பளை நாங்க கூட்டிட்டோம்னு வச்சுக்க, ஆமா சென்னை அப்படி வரும். அவ்வளவுதான். என்ன சென்னை? என்ன பிரச்சனைன்னு ஒண்ணு வரும். பிரச்சனை நீ அவ கூட பேசினியாமல, அவன் ஒரு மாதிரி பார்த்தானாமலன்னா 2 பேருக்கு சண்டை வந்துரும்ல. ஆம்பளை பைய வாயை மூடி போடலாம், உம்பளை ஆளு வாயை மட்டும் மூட முடியாது. ஊரை கூட மூடிடலாம், கொலைய மூடிடலாம், எங்க வாயை மட்டும் மூட முடியாது. அதனால அங்கேயும் போய் பார்த்தேன். சரி அவரு என்னன்னு தெரியல. சரி வள்ளியம்மாவை இன்னைக்கு தான் பாக்க. உண்மையிலே சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு பாக்குறீங்களா? சரி சரி பார்த்ததே கிடையாது. அடே எங்க அப்பா ஆடாத ஆட்டமா, பாடாத பாட்டா, எம்புட்டு அந்த காலத்தோட போயிருச்சு. இன்னைக்கு வள்ளியம்மாவை பாக்கணும். இந்த அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருப்பாள், அம்மா அரைக்குள்ள எலும்பு முக்காக்குள்ள கறியை வச்சுட்டு அவ படுத்துற பாடு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுக்கு ரெக்கைய புண்ணு இருக்குங்களா, அதே மாதிரிதான். அடியாய் இது நாட்டுக்கோழி, இது பிராய்லர் கிடையாது. அடியாய் நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க போனேன்? உனக்கு என்னத்தா, நீ கூப்பிட்டோன்னா லவக்குன்னு ஓடி வந்துடுற. சரி நாங்க வர்ற பாடு எனக்கு தானே தெரியும். என்ன பாடு? வைக்கிறத வச்சு மாட்டுறத மாட்டி, சொருவுறத சொருகி, குத்துறத குத்தவங்கள படுவாறு வர வேண்டியது இருக்கு. அப்ப எல்லாம் சேர்க்கையா? யாரு சொன்னது? ஓடி கொங்காச்சிரிக்கி. ஆமா கொங்காச்சிரிக்கி. நீ ஏன் உன் காதுல அப்படியே கேட்குமோ? நான் யாரையுமே அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச வரையில என் அனுபவத்துக்கு, என் சர்வீஸுக்கு, என் மரியாதை நானே வச்சுக்கிறேன். நானே சீப்பா போனேன்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இவன் சர்வீஸுக்கு அப்படியா அடுத்து சொல்றது மாதிரி. என்னடி பண்றது, அழகுன்னு சொல்லிட்டேன். சண்டால தெய்வம் அழக பூரா எனக்கு படைச்சிட்டு சொலக மட்டும் உனக்கு அதை வச்சுக்கிட்டு நீ படுத்துற பாடு. அடியே ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. சொலகுன்னு ஏன் நீ கோபப்படுற? ஏன் கோபப்படுற? அன்னைக்கெல்லாம் தாய்மார்கள் சொலகுல போட்டு அப்படி புடைச்சா டப்பு டப்புன்னு சத்தம் கேடுச்சு. இப்ப யாரு புடைக்கிறா? இப்ப பூரா மிஷின்ல இருந்து டொபக்கு டொபக்கு டொபக்குன்னு தான் சத்தம் கேட்குது. கரண்ட் 2 வச்சுன்னா கல்லு அந்த பக்கம் இருக்கு, அரிசி இந்த பக்கம் இருக்கு, சோறு கட்டோம்னா இன்னும் கொலிக்காம கிடக்க அப்படின்னு இன்னைக்கு இருக்க தாய். நீ இவ்வளவு அழகா இருக்கே, ஓ மேனி பளபளப்பு நடி. சந்த கொடுமை ஏண்டி கேக்குறா? மேனி பளபளப்பு. அப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. மேனி பளபளப்பு தானே சொல்ற? நான் உன்கிட்ட கேக்குறேன், அப்பா உன்கிட்ட வந்தாரா? என்னடி எதை கேட்டாலும் தப்பா நினைக்கிற? அப்பா என்கிட்ட வந்து திணைக்காவல் போக சொன்னார். அப்புறம் என்ன உன்கிட்ட வந்தாருன்னா வேற எதுக்கு? அப்படி கேக்குற? அடியே அப்பா உன்கிட்ட வந்து நான் கேட்கும்ல அவசரப்படுறா பாத்தீங்களா? அப்பா உன்கிட்ட வந்தாரா அப்படின்னு எதுக்குன்னு கேட்டா நான் சொல்லலாம். இவ அதுக்குள்ள ஏய் ஏண்டி அப்பா வர்றது கூட தப்பாடி. அப்பா வந்து என்கிட்ட திணைக்காவல் போக சொன்னார். ஓட்ட வந்தாரா இல்லையா? என்கிட்ட வந்தாரு. போன வாரம் அங்க இருந்து பெரிய ஹோட்டல் ஒரு 15 ரூபா கடன் சொல்லிட்டு போனாரு. அதுல இருந்து இன்னும் இங்கிட்டு வரவே இல்லை. உனக்கெல்லாம் சரியா கொடுத்துறாரா? ஆனா நீங்க கொடுத்து வச்சவல்கடி காசே இல்லைனாலும் லவக்கு டவுசர் பிடிக்கிட்டு காசு வாங்கிட்டு இருக்கீங்க. எங்கிட்ட வர்ற ஊரா கோமண துணிக்கு விரியத்தவையா வந்து சேர்றாங்க. கூந்தல் அழகெல்லாம் அப்புறம் வெளியே சொல்ல மாட்டேன். எதையுமே சொல்லாம இருந்தோம்னு அது பெரிய வந்து பெரியாதி. இப்ப நம்ம எல்லாரும் கொடுத்து அழைக்கிறது ஒண்ணு இருக்கு, கொடுத்து அழைக்காம போக சொல்ல முடியாது ஒண்ணு இருக்கு தெரியுமானே? இப்ப நம்ம விருந்துக்கு வெத்தலாவுக்கு வச்சு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுவோம், அவங்க வந்தா போயிருவாங்க. ஆனா அழைக்காம ஒண்ணு இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, என்ன தெரியுங்களா? இந்த சர்க்கரை, சுகரு, கொலஸ்ட்ரால்னு அது வந்துருச்சுன்னு வை, எம்புட்டு பேரு சேர்ந்து போண்டாலும் போகவே மாட்டேங்குது. ஆமா ஒரு நாள் மாத்திரை போடலன்னு வச்சுக்க,
ஒரு மாசம் இறக்குனது ஒரே நாள் ஏத்திட்டு போயிடும். ஆனா என்கிட்ட ஒருத்தர் எப்படி வந்தார்? எப்படி? அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தை என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. ஆசைப்பட்டு பார்த்தா இவாள